தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகள் வெற்றிகரமாக 10வது பாடல் முடிஞ்சு இன்னைக்கு 11வது பாடலுக்குண்டான படைப்பிடிப்பில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். 11வது பாடல் இது இத்தனை தடவை வந்த பாடல்களை விட இதுவும் ஒரு படி உயர்ந்த பாடல் தான் நான் சொல்லுவேன். திருப்பம் தரும் திருப்புகளில் கிட்டத்தட்ட 51 பாடல்கள் நான் தேர்வு செய்து அதில் 10 பாடல்கள் முடித்து 11வது பாடலாக இந்த பாடல் கேட்கறதும் சரி படிக்கிறதும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அது எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னா, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே செல்வம் வளம் வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி எல்லாருமே எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது மட்டும் எல்லா மனிதர்களுக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, தீரா பிணி. எல்லா பிணியும் என்னென்னை கண்டால் இல்லாதோட அப்படின்னு சொல்லி ஒரு முருகர் பாட்டு வரி ஒன்று இருக்குது கந்தசஷ்டி கவசம்ல. ஏன் எல்லா பிணியும் என்னென்னை கண்டால் இல்லாத ஓட அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இந்த நோய் வந்தால் குணப்படுத்திடலாம், வியாதி வந்தால் எப்படியாவது மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் வாழ்நாள் ஃபுல்லாகவும் சரி பண்ணி உயிரை தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மருத்துவ சூழல் இப்போ வந்துருச்சு. ஆனால் ஒரு தீரா பிணி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் வரும் அந்த தீரா பிணி. ஏன் எல்லா பாடலுமே நோய் வியாதின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்கன்னா, அந்த பிணி தான் மனிதனுக்கு வரக்கூடியாத ஒரு தீராத நோய் வியாதி. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தாலும் சேர்த்து சொல்லலாம். தீரா பிணி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் குடும்பத்துலேயும் பரம்பரையாக ஒரு வியாதி வரும். எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு சார், அது எனக்கு வந்துருச்சுங்க சார், அப்புறம் என் பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி நான் சந்தித்தேன். பரம்பரை வருது. கரெக்டாக அதாவது 25 வயசில் அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வருது. வந்ததுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குடும்பமே தயாராகிட்டாங்க மனதளவில். அப்பேற்பட்ட தீரா பிணிகள் தீரவும் இல்லை தீர்க்கவே முடியாத வியாதி மனிதன் துன்பப்படுறான், முருக பக்தர்கள் துன்பப்படுறாங்க, இல்லை எதிர்காலத்தில் கலியுகத்தில் மனித ஜீவராசிகளுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு முன்கூட்டி அறிஞ்சு முருகப்பெருமான் கருணையால் கிடைத்த பாடல் தான் இப்போ சொல்ல போகிற 11வது பாடல். திருப்பம் தரும் திருப்புகளில் 11வது வர பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீரா பிணி தீரா என்ற பாடல். அரையனாரன் முருகப்பெருமான் ஆசையோட கொடுத்த பாடலுக்குடைய தலம் திருத்தணி. ஆனால் இன்னும் கர்மாராய்ச்சி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த உலகத்திலேயே எல்லா இடத்துலையுமே அதீதமான தெய்வ சக்தி இருக்குது, எல்லா இடத்துலையும் அதீதமான மருத்துவ சக்தியும் இருக்குது, நல்லதுன்னு இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லா விஷயமும் இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம அறுபடை முருகர் வீடாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய புராதன கோயில்களாக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா புராதன கோயில்களிலும் ஒரு சக்தி இருக்குது. அதில் இந்த மருத்துவத்துக்கும் இந்த மருந்து மனிதன் துன்பப்படும் போது, வியாதினால் அவதிப்படும் போது, நோயினால் அவஸ்தைப்படும் போது அதுக்கு ஒரு விஷயம் நம்ம பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்குன்னா அது பூம்பாறை முருகர். கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகர். நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் நேர்காணலில். ஆர்டிசம் குழந்தைங்க, அதே மாதிரி ப்ரீ மெச்சூர்டு, அதில் ரொம்ப ஹைப்பர் மெச்சூர்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பூம்பாறை கூட்டு போங்க, அங்கே அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாத தீர்த்தம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு உண்டான வீரியம் கம்மியாகும். இது எனக்கு தியானத்தில் அந்த உத்தரவுதான்னு சொல்லி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன். இப்போவும் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு முருக பக்தர் அவங்க ஆர்டிசம் குழந்தை, தெய்வ குழந்தைங்க அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் இப்போ குழந்தை படிப்படியாக அந்த வீரியம் கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. அப்போது இன்னும் அதை ரொம்ப டீப்பாக போகும்போது இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோவிலில் இருக்கிற அபிஷேக பிரசாதம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக செயல்படுது. போகர் கிட்டத்தட்ட 3 சிலைகள் செய்ததாக சொல்லுவாங்க. நவபாசன சிலையும் தசபாசன சிலையும். அதில் ஒன்று கண்கூட நம்ம பழனியில் பார்க்குறோம், இன்னொன்று பூம்பாறையில் இருக்குது. 3வதாக இருக்கிறது ஒரு பெரிய மர்மம். அது காலம் என்னைக்கு அனுமதிக்குதோ அப்பயே அது வெளியே தெரியும். அது போகரோட ஆசையினாலேயும் அது ஒரு நாள் வெளியே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்ட பூம்பாறைக்கும் திருத்தணிக்கும் இந்த பாடலை போய் படிங்க. இப்போ அந்த பாடலோட முதல் 4 வரையும் நான் சொல்கிறேன். இந்த காணொலியில் அதுக்குண்டான முழு விளக்கமும் குமுதம் பக்தி இதழில் இதுக்குண்டான பெரிய விளக்கமும் வரும். ஏன்னா நேர்காணலில் நம்ம முழுசாக விளக்கம் சொன்னாலும் அது படிக்கும் போது வர உணர்வை விட கேட்கும் போது உணர்வு கம்மி. ஆனால் இந்த பாடல் நீங்கள் கேட்கலாம், படிக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் யாராவது மருத்துவமனையில் இருக்காங்க, இல்லை ரொம்ப வேதனைக்குரிய நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பாடலை கேட்க வைங்க. நிறைய காணொலிகள் பார்த்துருப்போம். இசையால் மாடு பால் கறக்குது, இசையால் ஒரு மிருகத்தை கட்டுப்படுத்தின, இசையால் ஒரு மிருகமே கட்டுப்படும் போது நம்ம குரல் பதிவாக கேட்கும்போது அது உண்மையிலே ஒரு பெரிய சக்தி. நியூட்ரான் எலக்ட்ரான் மாற்றல் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு உண்டான சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டு வார்த்தைகள் வர்றது சும்மா சாதாரணமாக பாலதேவராய சுவாமிகள் எழுதல. முருகப்பெருமான் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் அது வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு இப்போ கந்தசஷ்டி கவசம்போட ஓலைச்சுவடி முதல் பிரதி ஓலைச்சுவடி நான் கையில் எடுத்து பார்த்தேன்.
அப்போ இது எல்லாமே வந்து பெரிய அதிசயமாக இருக்கும்போது இந்த திருப்பம் தரும் திருப்புகள் என் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ரொம்ப தீராத கேள்வியாக இருந்திருக்கும் போது அதுக்கு பதில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது சார் திருப்புகள் சம்மந்தமான எதனா ஓலைச்சுவடி வச்சிருக்கலான்றப்போ அவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக படித்து நம்மள பிரபஞ்சமும் முருகப்பெருமான் கருணையோட தான் நம்ம வந்து இந்த திருப்பந்தரம் திருப்புகளே நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரப்போ தடங்கள் தான் ஆகும். இந்த 11வது பாடல் வரத்துக்கு முன்னாடி கூட கரெக்டான நேரம் அமையாமல் அப்படி தள்ளி போய் ஒவ்வொரு வாட்டியுமே குமுதம் பக்தி புக்கில் வரப்போ அந்த ஸ்கேன் பண்ணால் நேராக வீடியோக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு 2-3 பேட்டி வந்து எங்களால் கொடுக்க முடியல. அதுக்கு உண்டான எல்லாத்தையும் இயற்கை அனுமதிக்காது. இந்த பாடல் பார்த்து படித்து ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க, அதில் 100 பேருக்கு விதி மாறுதுன்னா இயற்கை அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை செய்ய வைக்கும். அப்படிங்கும்போது திருப்புகள் ஓலைச்சுவடி எடுத்து நான் பார்க்குறப்போ பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் முதல்ல ஒரு திருப்புகள் பாடல் இதில் சொன்னேன். அந்த பாடலோட ஓலைச்சுவடி தான் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நனமுக அருணகிரிநாதர் அருளியது அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு திருப்புகள் மகா மந்திரம் தான் சொல்லணும். திருப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துலேருந்து ஒரு 51 பாடலான செலக்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு பாடலும் நம்ம முருக பக்தத்தில் கொடுக்கறது ஒரு பெரிய மனநிறைவான ஒரு விஷயம். அது குமுதம் பக்தியும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இப்போது 11வது பாடலாக வர தீராத பின்னி தீரன்ற பாடலை பார்ப்போம். இருமுள் உரோக முயலகன் வாதம் எரிக்குணு நாசி விடமேனீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனைநழியாத படி உனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வழிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதல் உரைமுகல் ஊதி தருத்திரு மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே. இப்போ திருப்பந்தரம் திருப்புகளில் இந்த குமுதம் பக்தி சேனலில் வரதுலையே படிப்பாங்க. அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலுக்குரிய ஸ்தலம் வந்து திருத்தணி. என்னோட கர்ம ஆராய்ச்சியிலும் முருகர் ஆராய்ச்சியிலும் நான் வந்து பரிந்துரை செய்தது வந்து பூம்பாறை. இந்த 2 இடத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ செல்வம் வந்தாலும் வந்து கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அக்கௌண்ட்டில் 10 கோடி 20 கோடி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு தீர்க்க முடியாத வியாதி வந்து மருத்துவமனையில் படுத்துருக்கும் போது அப்போ நம்ம பணத்துக்காக கஷ்டப்பட்டோம், இப்போ பணம் இருக்குது ஆனால் உடல்நலம் போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கேன். இப்போ பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரக்தியோடு சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு வாழ்க்கை வர்றதுக்கு செத்தே போகலான்னு சொல்லி என்கிட்ட புலம்பும் போல நான் சொல்லுவேன், இறைவன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உடல் நலத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பணம் இவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லி, ஆனால் நாளைக்கு பணம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகி நீங்கள் மருத்துவமனையிலே படுத்துருக்கிறப்போ இப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு, எதுக்குடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. எந்த சூழ்நிலையுமே ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு துன்பம் வந்து நோய் வியாதி வந்து வரக்கூடாது. நீங்கள் வந்து அப்போது அது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். அந்த சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட நீங்கள் புற்றுநோய் சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் பேசுனீங்கன்னு தெரியும். நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, அவங்க அவ்வளோ பெரிய நரக கொடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் இந்த பாடல் வந்து நான் பரிந்துரைக்கிறேன். இந்த தீரா பிணியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த திருப்பந்தரம் திருப்புகளில் இந்த 11வது பாடலாக வர இந்த தீரா பிணி தீர இந்த பாடலை படித்து உங்களுக்கும் உங்களை சுற்றியவர்களுக்கும் உடல்நலம் சீரும் நலமும் அமைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.